ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா நடிகை சாய் பல்லவியை பத்தி தான் பேச போறோம். ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே நேஷனல் அவார்ட் அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் டோட்டல் சோசியல் மீடியாவே பேசிட்டு இருக்கு. இந்த நடிகருக்கு கிடைச்சிருச்சு, இந்த நடிகருக்கு ஏன் கிடைக்கல, இந்த நடிகைக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி பல பேர் பல விதமா இந்த அவார்ட்ஸை பத்தி கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. இதுல முக்கியமா சாய் பல்லவியை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ கண்டிப்பா நம்ம பார்த்தே தான் ஆகணும். ஸோ சாய் பல்லவியை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டத்துல ஒரு குரூப் டான்ஸரா அறிமுகமாகி அதுக்கப்புறமா சைட்ல சின்ன சின்ன கேரக்டர் பண்ணி இப்போ ஹீரோயினா வளர்ந்து நிக்கிறாங்க. இவங்களும் இந்த சினிமாக்குள்ள வரும்போது எந்த ஒரு பின்புலமும் இல்லாம தன்னுடைய சொந்த முயற்சியால சொந்த திறமையால தனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கிட்டு வந்தவங்க தான் சாய் பல்லவி. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய பல ஹீரோயின்ஸ் டான்சரான்னு கேட்டா கண்டிப்பா தெரியவே தெரியாது. ஆனா ஒரு சில ஹீரோயின்ஸ் மட்டும்தான் பக்கா டான்சராகவும் இருக்காங்க, அவ்வளோ ஒரு ப்ரொஃபஷனலா இருக்காங்க. ஸோ அதுல கண்டிப்பா சாய் பல்லவியும் ஒருத்தவங்க தான். ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஸ்ரீலீலா அப்படிதான் ஹீரோயின் கேட்டகரியில பயங்கரமா டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு பெண். அதே மாதிரி சாய் பல்லவியும் ஹீரோக்களுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு டான்ஸ் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி அவங்க தனுஷ் கூட சேர்ந்து மாரி படத்துல ஒரு பாட்டுக்கு டான்ஸ் பண்ணிருப்பாங்க. வேற லெவல்ல வைரல் ஆயிருந்தது கோலி சோடாவே அந்த பாட்டு தான். இதுல சாய் பல்லவி பல முன்னணி நடிகர்கள் கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. தமிழ்ல மட்டும்தான் அவங்க நடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அவங்க மலையாளம், தெலுங்கு அப்படின்னு சொல்லி பல மொழிகள்லயும் அவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்துட்டே இருந்தது. சோ கன்னடத்திலயும் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு படம் பண்ணியிருக்காங்க. இதுல முக்கியமா அவங்க பாலிவுட்க்கு போயிட்டாங்க. எத்தனை தமிழ்ல அறிமுகமான ஹீரோயின்ஸ் எல்லாம் பாலிவுட்க்கு போயிருக்காங்க அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. முக்காவாசி பேர் பாலிவுட்ல இருந்து இங்க வந்திருப்பாங்க, அதாவது அங்கதான் அறிமுகம் ஆகியிருப்பாங்க. சோ அங்க அவங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் இல்லாம பெரிய பேர் இல்லாம தான் தமிழுக்கு பெரிய லெவல்ல ஹீரோயினா வளர்ந்து நிக்கிறாங்க. சோ அந்த மாதிரி நிறைய நடிகைகள் இருக்காங்க. அன்சிகா, காஜல் அகர்வால் இவங்க எல்லாமே பாலிவுட்ல இருந்து வந்தவங்க தான், இன்க்ளூடிங் சிம்ரன். சோ அவங்களுக்கெல்லாம் தமிழ்ல பெரிய வரவேற்பு இருந்ததே தவிர பாலிவுட்ல கிடையாது. ஆனா மலையாளத்துல அறிமுகமாகி அதுக்கப்புறம் தமிழ்ல தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு போயிட்டு இப்போ பாலிவுட்ல மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கக்கூடிய ஒரு நடிகையா தான் சாய் பல்லவி வலம் வந்துட்டு இருக்காங்க. எப்பவுமே பொதுவா ஹீரோயின்ஸ் அப்படின்னாலே அவங்களுடைய பார்வை நமக்கு வேற மாதிரி தான் இருக்கும். அவங்கள நாம வேற மாதிரி தான் பார்ப்போம். சோ ஹீரோயின்ஸ் அப்படின்னா எப்பவுமே மாடர்னா இருப்பாங்க, ரொம்ப கிளாமரா இருப்பாங்க, ரொம்ப ஹெட் வெயிட்டா இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம யோசிப்போம். ஆனா சாய் பல்லவி அது எதுவுமே இல்லாம எப்பவுமே ரொம்ப சிம்பிளா இருக்கக்கூடிய ஒரு நடிகையா தான் இருந்திருக்காங்க. சோ நடிகைகள் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்க அப்படின்றத நம்ம மத்த நடிகைகளை பார்த்து வேற மாதிரி புரிஞ்சு வச்சிருப்போம். ஆனா நடிகைனா அப்படிதான் பண்ணணுமா, என்ன இப்படியும் பண்ணலாம், இதுவும் அழகுதான் அப்படிங்கிற மாதிரி தான் சாய் பல்லவி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா சாரீஸ் கட்டிட்டு போவாங்க. ஒன்லி சாரி மட்டும் தான் கட்டிட்டு போவாங்க. ஒரு ஹேர் ஸ்டைலோ இல்ல மேக்கப்போ எதுவுமே இது இருக்காது. சோ முக்கியமா ஆக்சசரிஸ் கூட பெருசா எதுவுமே அவங்க போட மாட்டாங்க. அவ்வளோ சிம்பிளா போய் தான் ரசிகர்களுடைய மனசை இன்னைக்கு கொள்ளை கொண்ட ஒரு கனவு கண்ணியா வலம் வந்துட்டு இருக்காங்க. சோ சாய் பல்லவி ஸ்டேஜ்ல நின்னாலே அவ்வளோ அளவுக்கு அவங்களுக்கான ஒரு மதிப்பு கொடுக்கப்பட்டு இருக்கு. சோ அவங்க இப்போ பாலிவுட்ல போயிட்டு சூப்பரா ராமாயணா அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சு முடிச்சிருக்காங்க. சோ அந்த படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி பாலிவுட்ல ஏக் தின் அப்படின்ற ஒரு படத்திலயும் அவங்க நடிச்சிருந்தாங்க. சோ இந்த படம் மே மாசம் ரிலீஸ் ஆச்சு. சோ அது எதிர்பார்த்த அளவுக்கு போகல, இருந்தாலும் ஒரு சுமாரான வரவேற்பு இருந்தது அவங்களுக்கு. சோ அதை தொடர்ந்து தான் இப்போ அவங்க சீத்தைய கேரக்டர் பண்ணியிருக்காங்க. சோ அந்த கேரக்டர் பத்தி தான் ரீசெண்டா அந்த படத்துடைய ப்ரமோஷன் நடந்திருக்கு. சோ அந்த படத்துடைய ப்ரமோஷன் ஃபங்க்ஷன்ல தான் சாய் பல்லவி அழகா ஒரு பட்டு சேலை கட்டிக்கிட்டு அப்படியே ஒரு ஏஞ்சல் மாதிரி நின்னாங்க. பாலிவுட்ல ஒரு மூவி ஃபங்க்ஷன்னா எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கும். அங்க வரக்கூடியவங்க எல்லாம் என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்டு வருவாங்க, எப்படி வருவாங்க அப்படின்றது கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா தமிழ்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னாலே சீரியல் ஆர்டிஸ்டா இருக்கட்டும் இல்லாட்டி ஹீரோயின்ஸா இருக்கட்டும் பெரிய பெரிய அளவுல மேக்கப் பண்ணிட்டு வருவாங்க. ஆனா பாலிவுட்ல நடக்கக்கூடிய ஒரு மூவி ஃபங்க்ஷனுக்கே சாய் பல்லவி ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெடிஷனல் லுக்ல போயிருக்காங்க. அதுவே அங்க இருக்கிற எல்லாரையுமே ரொம்பவே கவர்ந்திருக்கு. சோ சாய் பல்லவி கிட்டத்தட்ட பாலிவுட் சினி ஃபீல்டுல இருக்கவங்களை தாண்டி பொதுமக்களையும் கவரக்கூடிய வகையில இருந்திருக்காங்க. சோ எல்லாரையும் அவங்க இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அங்க இருந்திருக்கு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ல சாய் பல்லவி சூப்பரா பேசியிருக்காங்க. கொஞ்சம் ஹிந்தி, கொஞ்சம் தெலுங்கு, கொஞ்சம் இங்கிலீஷ், தமிழ் அப்படின்னு கலந்து பேசியிருக்காங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன ஒரு விஷயம் ராமாயணா அப்படிங்கிற ஒரு படம் எனக்கு கிடைச்சது என்னோட வாழ்க்கையில நான் செஞ்ச மிகப்பெரிய ஒரு பாக்கியம்
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சீத்தை அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர், அந்த பேரை நாம சொல்றதுக்கே வந்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா அப்படி ஒரு கேரக்டரை என்ன நம்பி எனக்கு கொடுத்ததுக்கு இதுக்கு வந்து நான் ரொம்ப, அதாவது லைஃப் டைம் நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த சீத்தை அப்படின்ற அந்த கேரக்டரை புரிய வைக்கிறதுக்காக என்னால முடிஞ்ச வரைக்கும் அந்த கேரக்டராவே நான் வாழ்ந்திருக்கேன். சோ கண்டிப்பா எல்லாரும் படம் பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சாய் பல்லவி வந்து ரொம்ப ஒரு அமைதியான அழகான ஹீரோயின் தான். பட் சீத்தை அப்படிங்கிற கேரக்டர் இன்னும் கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க. சோ பேசுறதும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா பொறுமையா தான் பேசுவாங்க. சோ அந்த மாதிரி கேரக்டருக்கு கண்டிப்பா இவங்களை தவிர வேற யாராலையும் பண்ணியே இருக்க முடியாது. வேற யாரை சூஸ் பண்ணியிருந்தாலும் அது இந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குமா கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. சோ சீத்தை அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு சாய் பல்லவி மட்டும்தான் வந்து இப்போதைக்கு நடிக்கக்கூடிய அளவுக்கு தகுதி பெற்றவங்களா இருக்காங்க. சோ அந்த அளவுக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுகிட்டு இருக்கு. இதோட எதிர்பார்ப்பு இன்னும் அதிக அளவுல இருக்கு. கூடிய சீக்கிரம் இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு பேர் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதுக்கு முன்னாடி நேஷனல் அவார்ட் வந்து இப்ப ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல அமரன் படத்துக்காக ஜிவி பிரகாஷ் வாங்கினாரு. பட் சாய் பல்லவிக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய அவங்களோட ரசிகர்கள்லாம் வந்து அதை பத்தி பேசிட்டே இருந்தாங்க, கேள்விகள் கேட்டுட்டே இருந்தாங்க. பட் இது சாய் பல்லவிக்குமே மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான். ஏன்னா கண்டிப்பா அவங்களே எதிர்பார்த்திருப்பாங்க. எல்லாருமே அந்த அமரன் படம் சக்சஸ்ஃபுல்லா போனதுக்கு அப்புறமா சொன்ன ஒரு வார்த்தை, அமரன் படம் சாய் பல்லவி எடுத்துட்டா அந்த படத்துல ஒண்ணுமே இல்ல. சோ முக்காவாசி பாத்தீங்கன்னா அவங்களோட கேரக்டர் தான் அங்க பேசப்பட்டிருக்கு, அவங்களோட ஆக்டிங் தான் அங்க பேசப்பட்டிருக்கு. சோ அமரன் படத்துல இருந்து சாய் பல்லவியோட நடிப்பு பிரிச்சோம் அப்படின்னா வேற எதுவுமே அந்த படத்துல இருக்காது அப்படின்ற அளவுக்கு தான் பெரிய அளவுல பேர் வாங்கினாங்க. ஆனா ஏன் அவங்களுக்கு நேஷனல் அவார்ட் கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்கள் மத்தியில இருக்கு. சோ ரசிகர்கள் மத்தியில மட்டும் கிடையாது, தமிழ் சினிமாவிலே இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா தான் போய்கிட்டு இருக்கு. மேபி அடுத்த வருஷம் அவங்க நாமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தனுஷ் வந்து இப்போ 3வது முறையா நேஷனல் அவார்ட் வாங்குறாரு. தனுஷ் மட்டும் கிடையாது, ஜிவி பிரகாஷுமே 3வது முறையா நேஷனல் அவார்ட் வாங்குறாரு. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கு ஏன் கொடுக்கல, விஜய் சேதுபதிக்கு ஏன் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் ரசிகர்கள் கேட்டுட்டே இருக்காங்க. சோ இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு எப்படி வந்து சூஸ் பண்றாங்கன்ற தெரிஞ்சாதான் நாம இவங்களெல்லாம் சொல்ல முடியும். சோ அவங்க என்ன கேட்டகரியில எடுக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. சோ கண்டிப்பா எது பண்ணாலும் ஒரு நல்லதா தான் இருக்கும். இருந்தாலும் இந்திய லெவல்ல ஒரு விருது அப்படின்றப்போ தமிழ் சினிமால வரக்கூடிய படங்கள் அதிக அளவுல இடம்பெற்றிருக்கு. சோ தமிழ் நடிகர்கள் ஒரு சிலர் அவார்ட் வாங்குறாங்க அப்படின்றப்போ சோ அது உண்மையிலே நமக்கு ரொம்ப பெருமையான விஷயம் அப்படிங்கிற மாதிரியும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. சோ கூடிய சீக்கிரம் சாய் பல்லவி நடிச்ச ராமாயண படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதை பாக்குறதுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இன்னொரு விஷயம், சாய் பல்லவிய பத்தி பேசியிருந்தாங்க. சாய் பல்லவி இந்த கேரக்டர்ல நடிக்கிறதுக்காக முழுக்க முழுக்க சைவமா மாறிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது சாய் பல்லவியே திட்டவட்டமா மறுத்திருக்காங்க. கண்டிப்பா நான் வந்து அப்படிலாம் எதுவுமே பண்ணல, அந்த ஷூட்டிங் இருக்கிற அன்னைக்கு மட்டும்தான் நான் அந்த மாதிரி இருந்தேனே தவிர நான் இன்னும் வந்து டோட்டல் சைவமாலாம் மாறல, நான்வெஜ் நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ தேவையில்லாமலாம் இந்த கேரக்டரை பத்தி ரொம்பலாம் ஓவரா யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணி பேசாதீங்க. கண்டிப்பா படம் வந்து நல்லா இருக்கு, டீசென்டான ஒரு மூவி. ஸோ இந்த படம் இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கோம், எடுத்திருக்கவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா எல்லாருமே இந்த படத்தை பாருங்க அப்படின்ற மாதிரி சாய் பல்லவி சொல்லியிருக்காங்க. ஸோ சாய் பல்லவியோட இந்த லுக் அவங்க ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஐட்ரீட்டா அமைஞ்சிருக்கு. ஸோ சாய் பல்லவிக்கு அடுத்தடுத்த படங்கள் வெற்றி அடைய ரசிகர்கள் எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க. ஸோ சாய் பல்லவி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்கள பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி டே பை டே சினிமா பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.